கெமிஸ்ட்ரியில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நிறைய பெட்ரோலியம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரும்பொழுது ஈஸியாக நம்ம ஆன்சர் கொடுக்குற மாதிரி தான் இந்த டாபிக்ஸ் இருக்கும். ஸோ இதோடைய கண்டென்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இது எங்கே இருக்குது, எந்தெந்த கிளாஸ் ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டு சாப்டருக்கு முன்னாடி பாருங்கள், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ஸோ 7th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி இல்லையா, 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் அதில் கெமிஸ்ட்ரியில் டேம் 3 லெசன் 3ல் இருக்கும். அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் சேர்ந்தாப்பில் தான் இருந்திருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கில் என்னென்ன அக்கரன்ஸ் இருக்குது, செப்பரேஷன்ஸ் என்ன, எப்படி செப்பரேட் பண்ணுறோம், இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ இந்த ஃபியூல் டைப்ஸு, அதே மாதிரி லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இப்போ நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவரி உங்களை சுற்றி இருக்க ஒரு ப்ராடக்ட்டு கண்டிப்பாக என்னவாக இருக்கும், பெட்ரோலியம் ப்ராடக்டாக தான் இருக்கும். பிளாஸ்டிக் சரிங்களா, பென்னு, பேகு சரிங்களா, எந்த ஒரு பிளாஸ்டிக் பக்கத்தில் நீங்கள் வச்சுருப்பீங்க அது கண்டிப்பாக ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸாக இருந்தே தீரும். அவ்வளோக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட். கிளாத்ஸ், ஃபுட் சரிங்களா, ஏன் நம்ம தங்குறக்கூடிய இடம் இருக்கிற டைல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அங்கங்கே ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது நமக்கு கண்டிப்பாக தேவையும் படுது. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் பொறுத்த வரைக்கும் மச் ஃபாஸ்டர் இன் கம்பேரிஷன் டு ரேட் அட் விச் தீஸ் ரிசோர்ஸ் கேன் பி ரிப்ளனிஷ்டு பை தி நேச்சர். கண்டிப்பாக அந்த இயற்கையால் வழங்கப்பட்ட அந்த புதுப்பிக்கக்கூடிய அந்த வளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. எங்கேயாவது நம்ம அடிக்ட் ஆகிட்டோம் அதுக்கு. இந்த வளங்கள், the resource can be classified as living natural resource, non-living natural resource. தெரியும். ஸோ இயற்கை வளங்களே உயிர் உள்ள இயற்கை வளங்கள், உயிர் அற்ற இயற்கை வளங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உயிர் உள்ள இயற்கை வளங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ் தான். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தான் லிவிங் நேச்சுரல் ரிசோர்ஸ். அப்போ நான் லிவிங் நேச்சுரல் ரிசோர்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னா ஏர், வாட்டர், சாயில்ஸ் அண்டு மினரல்ஸ், காற்று, நீர், மண் மற்றும் கனிமங்கள் தான் உயிரற்ற வளங்களில் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம், நேச்சுரல் ரிசோர்ஸுங்கிறது எது. அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வகைப்படும். இன்எக்ஸாஸ்டிபிள் ஆர் ரெனியூவபிள் ரிசோர்ஸ், தீர்ந்தே விடாதுங்க, தீரவே தீராது. அதே சமயத்தில் புதுப்பிக்கக்கூடிய அந்த வளங்கள். இன்னொரு வளங்கள் இருக்குது, எக்ஸாஸ்டிபிள் ரிசோர்ஸ், நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். தீர்ந்து போயிடும், கொஞ்ச நாள் கழித்து ஒரு 10 வருஷம் 50 வருஷம் 20 வருஷம் கழித்து காணாமல் போயிடும். ஆனால் அதை புதுப்பிக்கவும் முடியாது. அது மாதிரி வளங்கள் என்னன்னா அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்எக்ஸாஸ்டிபிள் ஆர் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நமக்கு எப்பயுமே டெய்லி பேசிஸில் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சன்லைட். நாளைக்கு காலையில் உங்களுக்கு சூரிய வெளிச்சம் வராது அப்படின்னு யாராவது சொன்னான்னு வச்சுக்கோங்க, நம்புவோமா? நம்பவே மாட்டோம். சூரிய ஒளி ஒரு வளம் தான். அந்த சூரியன் இன்னும் 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு நீடிக்கும். அது வரைக்கும் யார் இருக்க போகிறோம், எவ்வளோ சேஞ்சஸ் இருக்க போகுது, அதெல்லாம் நம்ம கணிக்க முடியாது. ஆனால் அது அவ்வளோ நாள் வந்துட்டுருக்கும். இட்ஸ் இன்எக்ஸாஸ்டிபிள், தீர்ந்தே விடாது. இன்னொரு அது ரிசோர்ஸ் ஒன்று இருக்குது, அது ரெனியூவபிள் ரிசோர்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். இப்போ நான் ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இல்லாமல் போயிடுமானா இல்லை. அட்மாஸ்பியரில் பிளான்ட்ஸ்லேருந்து அந்த ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது திரும்ப ரெனியூவபிள் ஆகிட்டே இருக்குது, புதுப்பித்தே இருக்குது. ஸோ மெனி ஆஃப் தி இன்எக்ஸாஸ்டிபிள் ரிசோர்ஸ் கெட் ரிப்ளனிஷ்டு வித் டைம் குவிக்லி. சில வற்றாத வளங்கள் காலப்போக்கில் விரைவாகவே தானாகவே புதுப்பிச்சுட்டு இருக்குதுமா. சரி, எக்ஸாஸ்டிபிள் ஏவன்ஸ்
அப்படின்னு சொல்கிறோம், எக்ஸாஸ்டிபிள் ரிசோர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு பாருங்கள். அதுதான் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ், இயற்கை வளங்கள். எக்ஸாம்பிளுக்கு கோல், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், பெட்ரோலியம் எல்லாமே வந்துடும். பாருங்கள், இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ், புதை வடிவ எரிபொருள், டாப் ஃபெர்டைல் லேயர்ஸ் ஆஃப் சாயில், வளமான மண் அடுக்குகள், மினரல்ஸ், ஃபாரஸ்ட், இதெல்லாம் என்னது எக்ஸாஸ்ட் ஆயிரும். ஒரு நாள் அது தீர்ந்து போயிடும். அதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் பெட்ரோலியம். இது ஒரு லத்தீன் வேர்டு. பெட்ரா அப்படின்னு அர்த்தம், ராக் அப்படின்னு அர்த்தம். ஓலியம் அப்படிங்கிறது அந்த ஆயிலை குறிக்குது. ஓலியம்னா ஆயில், பெட்ரானா ராக். அப்போது ராக் ஆயில் சரிங்களா. பாறை எண்ணெய் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பெட்ரோலியம் சொல்கிறோம். அது இல்லாமல் இதை குருடாயில், கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கச்சா எண்ணெய் எப்படி இருக்குது, பிளாக் கலரில் இருக்குதுங்க, அதனால தான் அந்த பிளாக் கோல்ட் கமர்ஷியல் டெர்மினாலஜி, சரிங்களா, வணிக சொற்களாக பயன்படுவது. கருப்பு தங்கம் என்றால் அது பெட்ரோலியம். ஸோ பெட்ரோலியம் என்னது, இது புதை வடிவ பொருள். இட்ஸ் எ ஃபாசில் ஃபியூவல் obtained from the remains of dead and decayed organisms. ஸோ நிறைய உயிரினங்கள் இறந்து சிதைந்து அதனுடைய எச்சங்களின் மூலமாக புதை வடிவ பொருளை ஹை ப்ரெஷரில் புதைஞ்சி அது அப்படியே ஆயிலாக மாறிடும், ஒரு குருடு ஆயிலாக மாறிடும், கச்சா எண்ணெயாக மாறிடும். அந்த பெட்ரோலியம் அப்படிங்கிற ஒரு குருடு ஆயில் அது ஒரு காம்ப்ளெக்ஸ் மிக்சருங்க. அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோ கார்பன்ஸ் தான் முக்கியமாக இருக்கும். ஹைட்ரோ கார்பன்ஸ், சிக்கலான கலவையிலான ஹைட்ரோ கார்பன்ஸ். இதுதான் நம்ம வந்து அது லிக்விட் ஃபார்மில் இருக்கிறனால குரூட் ஆயில் அப்படின்னு சொல்கிறோம். சில நேரத்தில் இது கேசியஸ் ஃபார்ம் அஸ் எ நேச்சுரல் கேஸ், சாலிட் ஃபார்ம் அஸ் எ பிட்மன் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா. அதே லிக்விட் ஃபார்மாக இருந்தால் பெட்ரோலியம் சொல்கிறோம், கேசியஸ் ஃபார்ம் இருந்தால் இயற்கை வாயுன்னு சொல்கிறோம். அதுவே கல் சரியா சாலிடு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிட்டுமன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த பெட்ரோலியம் எங்கெங்கே கிடைக்கிது, உலகளாவிய எங்கெங்கே கிடைக்குதுன்னு பார்த்தா, இன்றைய கணிப்பின்படி அமெரிக்காவில் தான் நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஒரு காலத்தில் குவைட், ஈராக் அவங்க தான் டாமினேஷன்ஸ், அவங்க தான் பேரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வேர்ல்டுக்கே. இன்றைக்கி அமெரிக்கா ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம்னா அவன் தான் ஹை ப்ரொடக்ஷன் இன்றைக்கி பண்ணிட்டாங்க. ஸோ கம்பேரிட்டிவ் குவைத், ஈராக், ரஷ்யா, மெக்சிகோ இந்த இடத்துலலாம் வந்து இன்றைக்கி பெட்ரோலியம் உற்பத்தி செய்யக்கூடிய முக்கியமான நாட்டுகள் வரிசையில் இருக்காங்க. சரி, இந்தியா இல்லையா? இருக்காங்க, இந்தியாவும் இருக்காங்க. எங்கே? அஸ்ஸாம், மும்பை, கோதாவரி, கிருஷ்ணா பேசின்ஸ், அது இல்லாமல் காவேரி பேசின்ஸ்லையும் இந்த ஆயிலை வந்து பெட்ரோலியம் ஆயிலை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் மிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெட்ரோலியம், அந்த பெட்ரோலியத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கேசோலின் சொல்கிறோம். எதுக்கு காரணம் கேசோலின் சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க வந்து லிக்விட் ஃபார்மில் குருடாயிலும், கேசியஸ் ஃபார்மில் நேச்சுரல் கேஸும், சாலிட் ஃபார்மில் பிட்டுமன் இருக்கிறனால தான் இவங்களுக்கு கேசோலின் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இருக்குது. சரி, பெட்ரோல் எடுக்கிறோம், எடுத்து செக் பண்ணி பாருங்களேன். பெட்ரோல் இஸ் எ டிரான்ஸ்பரண்ட் லிக்விட், அப்படியே தெளிவான ஒரு திரவங்க அது, சரிங்களா. எங்கேருந்து எடுத்தாங்க? ஃப்ரம் குரூட் ஆயில் விச் இஸ் டார்க் விஸ்கஸ் லிக்விட். விஸ்கஸ்னால் என்னங்க? பிசுன்னு ஒட்டும் இல்லையா, கருப்பாக இருக்கும், அப்படியே பிசுன்னு ஒட்டும், அதான் விஸ்கஸ். த பெட்ரோல் இஸ் எ பிளெண்ட் ஆஃப் பாரஃபின்ஸ், நேப்தா, அரோமேட்டிக்ஸ், ஒலிஃபீன்கள், சரிங்களா. இது எல்லாமே வந்து கெமிஸ்ட்ரியில் முக்கியமானது. பாரஃபின்கள், நேப்தா, அரோமேட்டிக்னா நறுமண பொருள்கள், ஒலிஃபீன்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், இது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இந்த பெட்ரோலுக்குள்ளே இப்படி கலந்தாப்புல இது இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எங்கேருந்து எடுக்கிறோம்? புதை வடிவ பொருள், மண்ணுக்கு அடியில், நீருக்கு அடியில், பாறைக்கு அடியில் எடுக்கிறதுனால
இந்த க்ரூட் ஆயிலில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்குங்க. வாட்டர்ஸ், சல்ஃபர், சரிங்களா, அதே மாதிரி மீத்தேன் கேஸ், ஈத்தேன் கேஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக எரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் லைட்டாக நெருப்பு பட்டுச்சுன்னா பயங்கரமாக அது எரிய ஆரம்பிச்சிருக்கும். இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த பெட்ரோலியம் ஆன இந்த க்ரூட் ஆயில் should be removed by the process is called refining. சுத்திகரிப்பு அப்படிங்கிற ஒரு செயல்முறை மூலமாக தான் இந்த டோட்டலாகவே என்ன சொல்கிறாங்க, இதை ஃபில்ட்ரேஷன் பண்ணுறாங்க, ரீஃபைனிங் பண்ணுறாங்க, சுத்திகரிப்பு பண்ணுறாங்க. அப்படி சுத்திகரிப்பு பண்ணும்போது தான் அந்த கருப்பாக இருக்கிற எண்ணெய் அப்படியே வந்து வேற ஒரு கலரில் டிரான்ஸ்பரண்ட் லிக்விடாக மாறும். என்ன ரீஃபைனிங் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. ரீஃபைனிங் ப்ராசஸ் என்னது? ஃப்ராக்ஷனலி டிஸ்டில்டு. இதுக்கு பேர் என்னங்க? வடிகட்டிய, அதாவது வடிகட்டிய சுத்திகரிப்பு. வடிகட்டிய சுத்திகரிப்பு, சரிங்களா? ஃப்ராக்ஷனலி டிஸ்டில்டு. Different compounds present in crude oils are separated from the fraction by fraction by their difference by in the boiling point. அதனுடைய கொதிநிலையை பொறுத்து, ஒவ்வொரு பொருளுடைய கொதிநிலையை பொறுத்து இதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ராக்ஷன் பை ஃப்ராக்ஷன், சரிங்களா, அந்த அந்த வடிகட்டிய ஒவ்வொரு பகுதியின் மூலமாக வெவ்வேறு பொருட்களை, பை ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். அதில் சில பை ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் எல்பிஜி, இல்லையா? சில ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, எல்பிஜி பிரித்தெடுக்கிறாங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு எல்பிஜி, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். எத்தனை டிகிரி? 40 டிகிரி செல்சியஸுக்கு கீழே, பிலோ 40 டிகிரி செல்சியஸ் என்ன பண்ணுறாங்க, எல்பிஜி கேஸ் கிடச்சிருச்சு. 40 டிகிரிலேருந்து 160 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கிடச்சிருக்கு. கேட்பாங்க, இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே. டீசல் எப்போ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 டிகிரி செல்சியஸ் டு 350 டிகிரி செல்சியஸ், இந்த ரேஞ்சில் கிடைக்குது. 350 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போனோம்னா தார் அப்படிங்கிற ஒரு க்ரூட் ஆயிலிருந்து கிடைக்குது. இந்த தார் கிடைச்சா தானே நம்ம ரோடு போட முடியுது, சரிங்களா? ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் காய்ச்சி பின்ன காய்ச்சி வடித்தல், இல்லையா? இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு தமிழில் பின்ன காய்ச்சி வடித்தல் முறையில் தான் இந்த பெட்ரோலை நம்ம பிரித்து எடுக்கிறோம். அதை தான் இங்கே வந்து எகெயின் ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 40 டிகிரிக்கு கீழே வந்து எல்பிஜி, 40க்கும் 60க்கும் இடையில் வந்து பெட்ரோல் கிடைக்குது. ஓகேவா? 160லேருந்து கண்டினியூட்டி, 160லேருந்து 250 டிகிரி கெரோசின் கிடைக்குது. 250 டிகிரிலேருந்து 300 டிகிரி வந்து இடையில் டீசல் கிடைக்குது. சரிங்களா? மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், இல்லைன்னா அடுத்த ஒரு பேஜ் வரும், அருமையாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் லூப்ரிகேஷன் ஆயில், கிரீஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது கிடைக்கும். இது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ அதோடைய கிராஃபை தான், அதோட மேப்பை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பெட்ரோலியம் கேஸ் வந்து எப்படி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சார்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிஎஃப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. அதுவே வந்து இப்படியும் கொடுத்துருக்காங்க, சரியா? இதுவும் வந்து கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த 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 ஃபிகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னென்ன ஐடியா கிடைக்குது பாருங்கள். ஷார்ட்டர் கார்பன் செயின்ஸ், லோயர் பாயிலிங் பாயிண்ட்ஸ். ஸோ 40 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே கிடைச்சா C1 to C4 தான். ஒரு கார்பன்லேருந்து 4 கார்பன் உள்ள பொருட்கள் தான் கிடைக்கும், அது பெட்ரோலியம் கேஸஸ். 40லேருந்து 200 டிகிரி செல்சியஸில் 5 கார்பன்லேருந்து 12 கார்பன் வரைக்கும் கிடைக்கும், அது கேசோலைன், அதான் பெட்ரோலியம். 175 டிகிரி செல்சியஸ்லேருந்து 275 டிகிரி செல்சியஸில் கார்பன் 12லேருந்து கார்பன் 16 வரைக்கும் கிடைக்கும். ஸோ கார்பன் அதிகமாக எரிதல் கூட அதிகமாகும், இல்லையா? சரி, கெரோசின் கிடைக்குது. 250லேருந்து 400 டிகிரி செல்சியஸில் கார்பன் 15லேருந்து 18 கிடைக்குது, ஃபியூல் ஆயில், எரிபொருள். 300 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போனோம்னா
கார்பன் 17க்கு மேலே இருக்கக்கூடிய லூப்ரிகன்ஸ் கிடைக்குது. 350 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போனோம்னா, எது பாயிலிங் பாயிண்ட் போனோம்னா ரெசிடியூ கிடைக்குது, தார் கிடைக்குது. இது போல் இது வந்து பின்ன காய்ச்சி வடித்தல் மூலமாக இதை ரீஃபைன் பண்ணுறாங்க. ஏன் ரீஃபைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. த ஒய் க்ரூட் ஆயில் ஷுட் பி ரீஃபைன். கண்டிப்பாக சுத்தேரி பண்ணி தான் யூஸ் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? ஏன் இந்த க்ரூட் ஆயில் என்ன பண்ணுறோம், பம்ப் பண்ணுறாங்க. எங்கேருந்து அந்த அந்த என்ன சொல்கிறது, போர் மாதிரி வச்சு உள்ள பம்ப் பண்ணுறாங்க இல்லையா? ஆயிலை பம்ப் பண்ணும்போது the well is not pure. அது வந்து பியூராகவே இருக்காது. ஸோ மிக்சர் ஆஃப் செவரல் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அதனால் நமக்கு பியூரிட்டி டோட்டலாகவே கிடைக்காம போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக அது ரீஃபைன் பண்ணும், கன்வெர்டட் இன்டு வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஸோ தட் they கேன் பி யூஸ்ட் as a வேரியஸ் பர்பஸ். ஸோ நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி பின்ன காய்ச்சி வடித்து ரீஃபைன் பண்ணால் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு அது எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு தான் அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 எண்ணெய்கள், க்ரூட் ஆயில் எப்படி இருக்குது, ஃபில்டர்டு ஆயில் எப்படி இருக்குது, ரீஃபைன்ட் ஆயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? சரி, இப்போது அதுலேருந்து எடுக்கப்பட்ட அந்த பெட்ரோ கெமிக்கல்ஸை பார்க்கலாம். பெட்ரோ கெமிக்கல்ஸ், வாட் இஸ் பெட்ரோ கெமிக்கல்ஸ்? இது ஒரு சப்ஸ்டன்ஸுங்க. எங்கேருந்து கிடைக்குது? இட் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் பெட்ரோலியம் அண்டு நேச்சுரல் கேஸ் ஆர் கால்டு பெட்ரோகெமிக்கல்ஸ். புரியுதா? இயற்கை வாயு மூலமாகவும் கேசோலின் எனக்கூடிய பெட்ரோலியம் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பெட்ரோகெமிக்கல்ஸ். இந்த பெட்ரோகெமிக்கல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லா பக்கமும் யூஸ் பண்ணுறோம். எங்கே யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். டிட்டர்ஜென்ட் தயாரிப்பதற்கு, சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் தயாரிக்கிறதுக்கு, பாலிஸ்டர், நைலான், பாலித்தீன், பிளாஸ்டிக்ஸ், அனைத்து பொருட்கள் நம்ம வச்சுட்டு சுற்றி என்னை சுற்றி எத்தனை பொருள் இருக்குது. டிட்டர்ஜென்ட் இருக்குதா, சோப்பு இருக்குது, சிந்தட்டிக் ஃபைபர் யூஸ் பண்ணுறேன். நம்ம லேப்டாப்பில் இருக்கக்கூடிய சிந்தட்டிக் ஃபைபர், பாலிஸ்டர் யூஸ் பண்ணுறோம்ல, நைலான், பாலித்தீன், பிளாஸ்டிக் எல்லாமே சுற்றி இருக்குது. ஏதாவது ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால தான் அது வந்து அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, பிளாக் கோல்டுங்க. அது வந்து ஒரு கருப்பு தங்கம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வைடு அப்ளிகேஷன் அஸ் எ ஃபியூவல் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு ஹோம். கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபிள்ஸ், ஒயர், அதுவும் ஒரு பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ஸில் உருவானது. அதனால தான் இது இம்பார்ட்டண்ட். இது இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியல. சரி, கருப்பு தங்கத்துக்கு அவ்வளோ மதிப்பு. கார்பன் is an element which plays very important role in our lives. சும்மா இல்லை, சாதாரணமாக கார்பன் தான் நம்மளுக்கு டோட்டலாகவே. நம்ம உடம்புலையும் கார்பன் தானே இருக்குது, எந்த பொருளில் கார்பன் இல்லை. ஸோ கார்பன் பாண்ட் என்ன பண்ணுறது, கார்பன் பாண்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூன்ஸ் தான் வரப்போகுது. ஒரு கார்பன் பாண்ட்ஸ் நிறைய இருக்குது. சரி, சாப்பாடில் பார்க்கலாம். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் கார்பன் இருக்குதா? டெஃபினட்டாக இருக்குது. உணவில் இருக்குது. ஸ்டார்ச், சுகர்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ் ஹேவ் கார்பன் இல்லாத பொருள் எதுவுமே இல்லை. கார்பனோட சேர்ந்து தான் சாப்பிட்றோம். ஃபியூவல் சொல்லவே தெரியல, எரிபொருள் சொல்லணுமா? உட்டு, கோல், ஆல்கஹால், பெட்ரோல் எல்லாத்துலேயும் இருக்குது. ஏன் பேப்பர், சோப்பு, காஸ்மெட்டிக்ஸ், ஆயில்ஸ், பெயிண்ட்ஸ், எந்த பொருளை இல்லை அப்படிங்கிறதான் கொஸ்டினே கேட்பாங்க. எல்லா பொருளும் இருக்குது. ஸோ டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக்ஸ் போனோம்னு வச்சுக்கலாம். டெக்ஸ்டைல் போனோமா, காட்டன், உல், சில்க், லினன், ரயான், நைலான். சரி, ட்ரக்ஸில் போனோம்னா பென்சிலின், குயினின், ஆஸ்பிரின், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாமே. ஸோ வைடு அப்ளிகேஷன்ஸ் போயிட்டே இருக்குது. அடப்போ ஒரு பாய்சன் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு போனோம்னா அந்த பாய்சனும் கார்பன் தான் இருக்குது. சரி, ஸ்மெல்லு வரணும் அப்படின்னு யூஸ் பண்ண பர்ஃப்யூம்ஸ், வேனிலினின், கேம்ஃபர் எல்லாமே வந்து எதுங்க, கார்பன் ப்ராடக்ட்ஸ். எக்ஸ்ப்ளோசிவ் ப்ராடக்ட்ஸ் சொல்கிறேன் இல்லையா, வெடிப்பொருட்கள், நைட்ரோகிளிசரின்ஸ், மோசமானதுங்க நைட்ரோகிளிசரின்னு. ஒரு குண்டு பால் அளவுக்கு நைட்ரோகிளிசரின்ஸ் கீழே விழுந்தா என்ன ஆகுங்க, ஒரு பில்டிங்கே காண போயிடும்.
ஒரு சிறிய குண்டு, சிறிய உருண்டையானது நைட்ரோகிளிசரின்ஸ் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பிளாஸ்ட் ஆகி பயங்கரமான வைப்ரேஷன் வந்து பிளாஸ்ட் ஆயிரும், எக்ஸ்ப்ளோஸ் ஆயிரும். டைனமைட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து டிஎன்டி, ட்ரை நைட்ரோடொலுவின், இவைகள்லாம் வந்து பயங்கரமான ஒரு வெடிப்பொருள்கள். டைஸ் சொல்லவே தேவையில்லை, இண்டிகோ டைஸ், கான்கோ ரெட், மேலச்சைட் கிரீன், இவை எல்லாமே டைஸு. இதுலேயும் கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. வார் கேஸ், போர் வாய்க்குன்னு சொல்லுவாங்க. மஸ்டர்ட் கேஸ், சரிங்களா, குளோரோபிக்ரின், மஸ்டர்ட் கேஸ், இவெல்லாம் வந்து வார் வாய்க்கு. இதுவே ஒரு கொஸ்டின் இல்லையா? டைஸ்னால் எதுவும் கேட்க போட்டேன், மேலச்சைட் கிரீன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் குளோரோபிக்ரின் அப்படிங்கிறது ஒரு வார் கேஸ், மஸ்டர்ட் கேஸ் கடுகு வாயு. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் தான் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே நாங்கள் அனிமல் ஆர்ஜின், பிளான்ட் அண்ட் அனிமல் ஆர்ஜின்லேருந்து உருவானது. அதனால தான் இவ ஆர்கானிக் காம்பவுண்ட், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பற்றியே படிக்கும் பொழுது இது எல்லாத்தையும் சொல்கிறோம். சரி, நம்ம எர்த்துக்கு போய் பார்க்கலாமா? எர்த் கிரஸ்ட், நம்ம எங்கே வாழ்ந்துட்டுருக்கோம்? எர்த் கிரஸ்டில் தான் வாழ்கிறோம். 0.02% கார்பன் இன் தி ஃபார்ம் ஆஃப் மினரல்ஸ். எப்படி இருக்குது? பெட்ரோலியம், கோல், கார்பனேட்ஸ், ஹைட்ரஜன் கார்பனேட்ஸாக இருக்குது. ஏன் அட்மாஸ்பியரில் நம்ம வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அங்கேயும் ஒன்லி 0.03% கார்பன் டை ஆக்சைடாகவும் இருக்குது. அப்போ நம்ம இன்ஹேல் பண்ணுறது ஆக்சிஜன் அதிகமாகவும் கார்பன் டை ஆக்சைடு குறைவாகவும் தான் நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ப்ரீத்திங் பண்ணும் பொழுது 0.03% கார்பன் டை ஆக்சைடை நம்ம இன்ஹேல் பண்ணிவிட்டு 4% கார்பன் டை ஆக்சைடை வெளியே நீக்குவோம் இல்லையா? அதான வந்து ப்ரீத்திங், சுவாசித்தல் அப்படிங்கிறது. 0.03% வந்து CO2வை இன்ஹேல் பண்ணி வெளியே விடும் பொழுது கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 4% CO2வை வெளியே விடுவோம். புரியுதுங்களா? இப்படி வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த CO2 தேவைப்படுது இன்னொருத்தனுக்கு. யாருக்கு? பிளான்ட்டுக்கு தேவைப்படுது. பிளான்ட்டில் இருக்கிறவன் CO2 வாங்கிக்கிறான். அதனால் பிளான்ட் அதிகமாக வைக்கிற பிளேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா புகை மூட்டம் வந்து அது இந்த இந்த எரிஞ்ச புகைகள் குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த பிளான்ட் வாங்கிக்கணும். சரி, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பெட்ரோல் இஸ் யூஸ்டு இன் இந்தியா? நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, எத்தனை பர்சன்டேஜ் வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம்? சரி, டீசல் எடுத்துக்கலாம். Diesel accounts for little over 40% of all petroleum product consumed in India. சரி, followed by petrol. ஃபஸ்ட்டு டீசல் தான் அதிகமாக நம்ம கன்சப்ஷன் பண்ணுறாங்க, 40%. ஆனால் பெட்ரோல் 17%. இன்றைக்கி வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. ஏன்னா அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பயோ பெட்ரோல்ஸ் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக மீன் டைம் வந்து பெட்ரோலியமே நம்ம வந்து கீழே, அதாவது போர் போட்டு எடுக்க முடியுமா, எங்கேயாவது இருக்குமான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும். பெட்ரோல் கன்சப்ஷன் மே வாஸ் 3.35 million tons up to 11% year to year, 16.4% month to month. இப்படி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த கரண்ட் லெவல் அண்ட் யூஸ் கன்சப்ஷன் ஆஃப் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இன் இந்தியா? இப்போ தற்போது என்ன அப்படின்னு கொடுத்து எந்த இயரும் கொடுக்கல. ஸோ நியூ டெல்லியில் ஒரு இருக்கிறதுலே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பிளேஸ். ஏன்னா அதிகமான அங்கே தான் வெஹிக்கிள்ஸே இருக்குது. நிறையா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆட் நம்பர் வெஹிக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ஈவன் நம்பர் வெஹிக்கிள்ஸ் வந்து நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு டேஸ்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ மண்டேனா ஆட் நம்பர்ஸ், டியூஸ்டேனா ஈவன் நம்பர்ஸ், இது மாதிரிலாம் கொடுத்த காரணம் என்னென்னா, இப்போது வீட்டில் 5 பேர் இருக்கானா 5 பேரும் 5 கார் வச்சுருக்கானுங்க, 5 காரும் கிளம்பி போகிறானுங்க. இல்லை 5 பேர் சேர்ந்து ஒரு காரில் போனோம்ல, அது மாதிரி அங்கே செய்யலை. அதனால தான் அங்கே கணக்கெடுக்கும். இந்தியாஸ் பெட்ரோலியம் கன்சப்ஷன்ஸ் கரண்ட்லி அபவுட் 5 million barrels per day, which is growing 3%, higher than the average global growth rate 1%. புரியுங்களா?
இதை வந்து இந்த யூனியன் பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் இருக்கும்போது சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸை சொல்லியிருக்காங்க. ஆடிங் தட் த கவர்மெண்ட் ஹேஸ் மேனேஜ்டு குளோபல் எனர்ஜி சேலஞ்சஸ் இல்லையா வெரி வெல் பை ஷீல்டிங் தி எக்கனாமி. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஆவரேஜாகவே 185.7 மில்லியன் லிட்டர்ஸ் பெட்ரோலை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கன்சம்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இட் இஸ் ஈக்குவல் டு அபவுட் 40.6 மில்லியன்ஸ் கேலன்ஸ் பர் டே. கேலன்ஸ் எடுத்துக்கிட்டால் 41 கேலன்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது நமக்கு டெய்லி யூசேஜில். வேர்ல்டில் பார்த்தோம்னா தேர்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் பெட்ரோல் யார்? இந்தியா. ஆஃப்டர் யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா. ஃபஸ்ட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆமா, அடுத்து சைனாமா, 3வது பெட்ரோல் கன்சப்ஷன் யாருன்னா இந்தியா தான். ஸோ இப்போது சரி குறையுமான்னு பார்த்தா குறையறதுக்கு சான்ஸே இல்லை. இட் ஹேஸ் பீன் இன்க்ரீஸ் ஸ்டெடிலி இன் ரீசெண்ட் இயர்ஸ் இல்லையா. ஸோ ஒரு காலத்தில் வந்து சைக்கிள் தான் என்னால் வாங்க முடியும் அளவுக்கு சம்பாரிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து பைக்கு வாங்கிறதுக்காக சாதாரணமாக சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் லோனே கிடைக்குது. சில பேர்த்துக்கு பைக்குன்னா சில பேர்த்துக்கு கார். ஸோ இது மாதிரி நிறையா பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறனால இது மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுடைய கன்சப்ஷனும் அதிகமாகிட்டு இருக்குது. இப்போ குவாலிட்டிக்கு போகிறோம், பெட்ரோல் வந்து பார்க்குறோம். குவாலிட்டி ஆஃப் பெட்ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 நம்பர் யூஸ் பண்ணிக்கணும். ஆக்டேன் நம்பர் எடுத்துக்கணும். ஆக்டேன் நம்பர் எடுத்துக்கிட்டால் அது பெட்ரோலுடைய குவாலிட்டியை குறிக்குது. சீட்டேன் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா டீசலை, த குவாலிட்டி ஆஃப் டீசலை குறிக்குது. இது எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ். ஒரு பெட்ரோலுடைய தரத்தை கண்டுபிடிக்கக்கூடிய எண் எது? ஆக்டேன் எண். டீசலுடைய தரத்தை கண்டுபிடிக்கக்கூடிய எண் எது? சீட்டேன் எண். சரிங்களா? செட்டேன் எண் ரெண்டுமே நான் வச்சுக்கோ. இப்போது இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அதை கொஞ்சம் உள்ள போய் படிக்கணும் இல்லையா. ஆக்டேன் நம்பர்னால் என்ன? ஆக்டேன் நம்பரு திரும்ப அதே சொல்ல வேண்டாம். அது வந்து பெட்ரோலிய குவாலிட்டியை தான் கண்டுபிடிக்கிறது, அது தெரியும். அப்படின்னா என்னது? இட் இஸ் தி பர்சன்டேஜ் ஆஃப் ஐசோ ஆக்டேன் மிக்சர் ஆஃப் ஐசோ ஆக்டேன் அண்ட் என்ஹெப்டேன். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை நீ வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதா? ஸோ ஆக்டேன் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னா எவ்வளவு சதவீதம் ஐசோ ஆக்டேன் உள்ளது, எவ்வளவு சதவீதம் ஐசோ ஆக்டேன் உள்ளது. எதில் அப்படின்னு கேட்டால் பெட்ரோலியத்தில் இருக்கக்கூடிய ஐசோ ஆக்டேன் என்ஹெப்டேன் இருக்காங்களே, ஐசோ ஆக்டேன் என்ஹெப்டேன், அதில் ஐசோ ஆக்டேன் என்ன சதவீதம் இருக்கிறதோ அதுதான் ஆக்டேன் நம்பர். இப்போ ஒரு அனலைசிஸ்க்கு வரலாம். ஆக்டேன் நம்பர் அதிகமானால் எப்படி இருக்கும்? ஹையர் தி ஆக்டேன் நம்பர் த பெட்டர் தி ஃபியூல். அந்த எரிபொருள் வந்து ஒரு சிறந்த எரிபொருள் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு வருது. ரெகுலர் ஃபியூல் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ரெகுலர் ஃபியூலு, அதுக்கு ஆக்டேன் நம்பர் எவ்வளோ இருக்கும்? 87 இருக்கும். இன்கேஸ் ப்ரீமியம் ஃபியூவல் இருந்துச்சுன்னா அந்த ஆக்டேன் நம்பர் வந்து 91 அண்ட் மோராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆக்டேன் நம்பர் அதிகமாக எதுக்கு நான் பியூர்னு சொல்கிறோம்? அதுக்கு எதுக்கு பியூர் சொல்கிறோம்? ஆக்டேன் நம்பர் அதிகமானால் பாருங்கள், ஆக்டேன் நம்பர் அதிகமானால் ஸ்லோ பர்னிங் நடக்கும். சீட்டேன் நம்பர் குறைய ஃபாஸ்ட் பர்னிங். ரெண்டுக்கும் ஆப்போசிட் பாருங்கள், ரெண்டுக்கும் ஆப்போசிட் ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஆக்டேன் நம்பர் அதிகமாக மெதுவாக எரியும். சீட்டேன் நம்பர் குறைய அதிகமாக எரியும். சரி வேண்டாம், சீட்டேனை மறந்துடு, ஆக்டேன் மட்டும் சொல்லு. ஆக்டேன் எண் அதிகமாக மெதுவாக எரியும். ஆக்டேன் நம்பர் குறைய வேகமாக எரியும். இப்போ வேகமாக எரிஞ்சிச்சுன்னா பெட்ரோல் சீக்கிரம் தீர்ந்து விடுவீங்க இல்லையா. நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்சுட்டு ஒரு 20 கிலோமீட்டரே தீருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ சீக்கிரம் எரிஞ்சு போச்சு தான் அர்த்தம். அப்போ ஆக்டேன் நம்பர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது தரம் அதிகமாக இருக்குது, அதனால் நம்மளுக்கு கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும். சரி, டீசல் பயன்படுத்தக்கூடிய சீட்டேன் நம்பர் பார்க்கலாம். சீட்டேன் நம்பர் இல்லை செட்டேன் நம்பர், தமிழில் செட்டேன் நம்பர் கொடுத்துருக்காங்க. சீட்டேன் நம்பர், அந்த சீட்டேன் நம்பருடைய கம்பேரிட்டிவ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? கெசோலின், டீசல், இது மாதிரி ஒரு நம்பர்ஸ்லாம் போட்டு கம்பேரிட்டிவாக கொடுத்துருக்காங்க.
இது ஜஸ்ட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணிக்க. சரி, இப்போ இந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா கலோரிஃபிக் வேல்யூஸ். கலோரி மதிப்பு முக்கியமானது. இப்போ கலோரி மதிப்புனா என்ன? த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ்டு, ஒரு வெப்பத்தை உருவாக்குது பயங்கரமாக. எதனால்? by complete combustion of 1 kg of fuel is referred to calorific value. 1 கிலோ அளவுள்ள ஒரு எரிபொருளை முழுவதுமாக எரிந்து அதனால் வரக்கூடிய என்ன சொல்கிறது வெப்ப ஆற்றலை தான் ஒரு கலோரி மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? 1 கிலோகிராம் எடையுள்ள எரிபொருளை முழுவதுமாக எரித்து அதுலேருந்து வெளிவரக்கூடிய வெப்ப ஆற்றல் தான் ஒரு கலோரிஃபிக் மதிப்பு. டீசல் எடுத்துக்கங்களேன். த கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் டீசல் வேல்யூ இஸ் ரஃப்லி 45.5 அது மெகா ஜூல்ஸ் பர் கிலோகிராம். ஸோ லோயர் பெட்ரோல்னா 45.8 மெகா ஜூல்ஸ் பர் கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, டீசல் ஃபியூவல் இஸ் டென்சர் தென் பெட்ரோல். புரியுதா? டீசல் தான் என்னங்க எரிபொருள் டீசல் பெட்ரோலை காட்டிலும் அடர்த்தியானது. தே கண்டெய்ன்ஸ் 50% மோர் எனர்ஜி பை வால்யூம். சரிங்களா? அதனால தான் ரேட் அது குறைஞ்சி வச்சுருக்காங்க. சரி, இதுலேருந்து உருவான இந்த எரிபொருள்னா என்ன, ஃபியூவல்னா என்ன? அவங்க என்ன பண்ணுவாங்க? எரிஞ்சு வெப்பத்தையும் ஆற்றலையும் கொடுத்தாங்கன்னா அவங்க தான் எரிபொருள். சும்மாவே இருக்க வீட்டில் ஒரு கட்டை, அந்த கட்டைங்க நல்லா எரியுங்க யாராவது சொன்னால் ஏற்றுக்குவோமா? எரித்து காமிச்சா மட்டும் தான் ஏற்றுக்குவோம். எரித்து நல்லா வெப்பம் வந்துச்சு, நான் நிறையா பேர்த்துக்கு நான் சமையல் செஞ்சு போட்டேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அதுக்கு எரிபொருள். சரி, அப்படி இருக்கக்கூடிய எரிபொருள் எப்படி வைக்கிறது? 3 வகையாக காணப்படுது. சாலிட் ஃபியூவல், லிக்விட் ஃபியூவல், கேசியஸ் ஃபியூவல். சாலிட் ஃபியூவல்ஸ் தான் என்ன சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இல்லையா? வுட்டு, கோல் எல்லாமே. சரிங்களா? பட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆஃப் தி சாலிட் ஃபியூவல் இஸ் வெரி லோ. இதை நம்ம தயாரிக்கணும், உற்பத்தி செய்யணும், அந்த எரிபொருள் மிகவும் செலவு கம்மி தான். ஆனால் while burning gives more energy, more residue pollute. அதான் பிரச்சனை. என்னன்னா இந்த திட எரிபொருள் தயாரிப்பதற்கு விலை குறைவாக இருந்தாலும் gives more energy தேவைப்படுது. அதே மாதிரி குப்பை அதிகமாக கிடக்கும், ரெசிடியூ அதிகமாக இல்லை இல்லையா? அதே மாதிரி பொல்யூட்டும் அதிகமாக வந்துடுது. லிக்விட் ஃபியூவல் எடுத்துப்போம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது லிக்விட் ஃபியூவல். அது பெட்ரோலு, டீசலு, ஆல்கஹால், இவங்களாம் பெட்ரோல் லிக்விட் ஃபியூவல்ஸ். இதில் என்ன தெரியுமா? மோர் எனர்ஜி கொடுத்துருது, ஒன்றும் விஷயம் இல்லை. ஆனால் வெரி லெஸ் ரெசிடியூ பட் பொல்யூட் அட்மாஸ்பியர். கண்டிப்பாக எரிஞ்சு அது புகையை கொடுக்கும். கேசியஸ் ஃபியூவல் போய் பார்க்கலாம். வாயு எரிபொருள், நம்ம எல்பிஜிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ப்ரொடியூசர் கேஸ், லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், எல்பிஜி, இவங்கெல்லாம் கேசியஸ் ஃபியூவல். இவங்கெல்லாம் எரிஞ்சாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா எனர்ஜி கொடுப்பாங்க. பட் நோ ரெசிடியூ, எச்சமே வராது. ஃபியூவல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸிலி டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ பைப்ஸ். இந்த லிக்விட் ஃபியூல்ஸ் பார்த்தீங்களா, ஈஸியாக பைப்பில் கொண்டு போயிடலாம். அதே மாதிரி பொல்யூட்டும் ஆகாது. ஓகேவா? சரி, அடுத்தது செயற்கை பாலிமர்கள்னு சொல்லக்கூடிய சிந்தட்டிக் பாலிமர்ஸ். ஏன் இது படிக்கணும்? சிந்தட்டிக் பாலிமர்ஸ் பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ஸ், பெட்ரோலியத்திலிருந்து உருவான ப்ராடக்ட்ஸ். இந்த செயற்கை பாலிமர்கள் என்னது? மேடு பாலிமர்ஸ் யூஸிங் ரா மெட்டீரியல்ஸ், பெட்ரோலியம் ஆயில், கேஸை யூஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க. ஒரே ஒரு சிந்தட்டிக் பாலிமர் சொல்லாமா? ஒன்றுமே இல்லை, பிளாஸ்டிக் நெகிழிகள் தான் சிந்தட்டிக் பாலிமர்ஸ். When oil and gas are processed to make petrol, ethylene, propylene, monomers are removed by products. அது பிவிசி உருவாகும் போது அந்த பெட்ரோல் அதுலேருந்து எத்திலீன், ப்ரொப்பலின், மோனோமர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பொருள் கிடச்சிரும். இந்த பாலிமர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஏன் சொல்கிறோம்? பிவிசின்னு சொல்கிறோம். பாலி வினைல்
குளோரைடு. இதில் மெனி மானோமர்ஸ் காணப்படும், அதிகமான மானோமர்ஸ்கள் காணப்படும். எத்திலீன் புரோப்பிலீன் ஆர் பில்டிங் பிளாக் மானோமர்ஸ். சரிங்களா, பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் எத்திலீன் புரோப்பிலீன் எல்லாமே உள்ள காணப்படுது. ஸோ இந்த புரோப்பிலீன் எத்திலீன் பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தாலும் திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் பாரு. எத்திலீன் புரோப்பிலீன், சரியா? இது எத்திலீன் புரோப்பிலீன் பேர் எப்படி வருது? ஸோ மெத்து இல்லையா, ஒரு கார்பன் இருந்தால் மெத்து, 2 கார்பன் இருந்தால் எத்து, அதனால் எத்திலீன். மெத்து இல்லையா, இது எத்து, புரோப்பு, அதனால் புரோப்பிலீன். சரி, இந்த ஈன் சவுண்டு வரதுக்கு காரணம் என்ன? டபுள் பாண்டு இருந்தால் அதை வந்து நம்ம ஈன்னு சொல்லுவோம். பார்த்துங்க, தெரிஞ்சுக்கோ. சிங்கிள் பாண்டு இருந்தால் ஏன்னு சொல்லுவோம், ப்ரொப்பேன். டபுள் பாண்டு இருந்துச்சுன்னா ஈன்னு சொல்லுவோம். ட்ரிபிள் பாண்டு இருந்தால் ஐஎன்இ ஐன்னு சொல்லுவோம். ப்ரொப்பைன், இத்தைன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இதை வந்து நம்ம கார்பன் அண்டு தேர் காம்பவுண்ட்ஸில் டீட்டெயிலாக படிக்கலாம். சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், இந்த அடுத்தது சிந்தட்டிக் பாலிமர்ஸ்க்கு அப்புறம் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். ஸோ சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதன் மூலமாக இதுவும் பெட்ரோலியம் ஆயில் கேஸ் மூலமாக தான் தயாரிக்கிறாங்க. என்னது அது? நைலான், பாலிஸ்டர், அக்ரிலிக். நைலான், பாலிஸ்டர், அக்ரிலிக். எது தயாரிக்கிறதுக்கு? கிளாத்திங், பிளாங்கெட்ஸ், டூத் ப்ரஷ், ஸ்டஃபிங் குஷன்ஸ். பார்த்தீங்களா, இதெல்லாம் எல்லாமே பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ஸில் வந்துடுது. நைலான் எடுங்க, இதுவும் ஒரு சிந்தட்டிக் ஃபைபர் தானே. சாக்ஸு, ரோப்ஸு, டென்ட்ஸ், டூத் ப்ரஷ், கார் சீட் பெல்ட்ஸ், ஸ்லீப்பிங் பேக்ஸ், கர்டைன்ஸ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், எதையாவது ஒரு பொருள் கண்டிப்பாக நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். ஓகே, இந்த நைலான் பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த நைலான் த்ரெட்டு பாருங்கள். நைலான் த்ரெட்டு இஸ் ஆக்சுவலி ஸ்ட்ராங்கர் தென் ஸ்டீல் ஒயர். சரிங்களா, சாதாரண ஸ்டீல் ஒயராவது உங்களுக்கு வந்து வலிமை குறைஞ்சிரும். ஆனால் நைலான் த்ரெட்டு இதை விட அதிகமாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் வித்து அப்ளிகேஷன்ஸுடைய ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குது. புக்லேயும் இருக்கும், இங்கேயும் பார்க்குறீங்க. அடுத்த ஒரு சிந்தட்டிக் ஃபைபர் பாருங்கள், பாலிஸ்டர் அண்டு அக்ரிலிக். பாலிஸ்டர் அண்டு அக்ரிலிக். ஸோ பாலிஸ்டர் ஒரு காலத்தில் வந்து பாலிஸ்டர் ஷர்ட் இல்லையா, பாலிஸ்டர் பேண்ட் அப்படின்னா பயங்கர ஃபேமஸ். இன்றைக்கி எல்லாம் காட்டன் பக்கம் ஓடிட்டோம். பார்க்குறது ஏன் காட்டன் வந்து அயன் பண்ணி யூஸ் பண்ணுவோம். பாலிஸ்டர்லாம் அயன் பண்ணவே தேவையில்லை, அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். வெரி ஃபைன் ஃபைபர்ஸ். ஸோ இட் இஸ் கேன் பி ட்ரான் இன் டு வெரி ஃபைன் ஃபைபர்ஸ், கேன் பி ஓவன் லைக் எனி அதர் யான். ஸோ மிக நுண்ணிய இலைகள் மூலமாக இந்த பாலிஸ்டர் வந்து தயாரிக்கிறாங்க. The name of polycot, polywool, terrycotton, TCன்னு சொல்லுவாங்க, terrycotton. அடுத்தது பாருங்கள், பெட், polyethylene terephthalate, very similar form of polyester. Very similar form of polyester. பெட், polyethylene, பெட் பாட்டில்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெட் பாட்டில்ஸ், அதான் பெட்டுங்கிறது polyethylene terephthalate. அது சோடா பாட்டில்ஸ், யுட்டென்சில்ஸ், ஃபிலிம்ஸ், ஒயர்ஸ், இது மாதிரி ப்ராடக்ட் பாட்டில்கள் தயாரிப்பதற்கு இந்த பெட்டு தேவைப்படுது. அதே மாதிரி நிறைய கிளாத்ஸ் தயாரிப்பதற்கும் இது பயன்படுது. அக்ரிலிக் பார்க்கலாம். ஸ்வெட்டர்ஸ் அண்ட் ஷால்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் தி அனதர் டைப் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர் கால்டு அக்ரிலிக். அப்போ நம்ம ஸ்வெட்டர்ஸ் வச்சுருப்போம் இல்லைங்களா, சால்வை ஏதாவது வச்சுருந்தோம். இன்னும் பார்த்து இந்த குளிர்காலத்தில் சால்வை போட்டுக்கிட்டு இருப்போம்ல, காரணம் என்ன? அது அக்ரிலிக். The cloths made from acrylic are relatively cheap. சரிங்களா, அதனால தான் யூசேஜ் அதிகமாக இருக்குது. They are by product of the production of the plastics. அது இல்லாமல் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் வந்து இது கிடைக்குது அக்ரிலிக். சிந்தட்டிக் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் மோர் டியூரபிள் அண்ட் அஃபோர்டபுளுங்க. ஈஸியாக வந்து விலை மலிவாக இருக்கும். மேக்ஸில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம், அதான் முக்கியமானது. சரி, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, பிளாஸ்டிக் பற்றி ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி கிளாஸில். பிளாஸ்டிக் இல்லையா, நெகிழிகள்னு சொல்கிறோம். இது வந்து சிந்தட்டிக், செமி சிந்தட்டிக் பொருளால் ஆனதுங்க. அதாவது செயற்கை மற்றும் அரை செயற்கை பொருட்களாமா. அப்படி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் 2 வகையாக காணப்படுது.
தெர்மோபிளாஸ்டிக்ஸ், தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்ஸ். பாருங்கள், தெர்மோபிளாஸ்டிக், தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். என்ன வித்தியாசம்? நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் என்னைக்காவது பார்த்துருப்போமா? தெர்மோ பிளாஸ்டிக் எப்படி இருக்கும், தெர்மோசெட்டிக் பிளாஸ்டிக் இருக்குன்னா இந்த 2 படத்தை நீங்கள் காமிக்கிறீங்க. ஓகேங்களா? சரி, தெர்மோ பிளாஸ்டிக் எப்படி இருப்பாங்க? சாஃப்டாக இருப்பாங்க. நம்ம சாஃப்டாக இருப்பாங்க. தெர்மோசெட்டிக் பிளாஸ்டிக் வந்து ஹார்டாக இருப்பாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்பரேஷன் சீக்கிரம் உடைக்க முடியாது. ஆனால் இது தெர்மோ பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, அது சீக்கிரம் வளைச்சிடலாம், எல்லாமே செய்யலாம். சரி, இந்த தெர்மோ பிளாஸ்டிக்ங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாலிஎத்திலீன், பாலித்தீன் சொல்லுவாங்க, பாலித்தீன் பேக்ஸ், அதான் தெர்மோ பிளாஸ்டிக். கொஞ்சமாக வெப்பம் இருந்தாலே சுருங்கிடும் இல்லையா, அது பாலித்தீன் பேக்ஸ். இப்போது நம்ம பிஸ்லரி வாட்டரு, அந்த வாட்டர்லாம் தண்ணி குடிக்கிற வாட்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எடுத்து போய் எவனோ திடீர்னு போய் அவசரத்துக்காக டீ வாங்க போயிடுவாங்க. அவன் டீ வாங்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பாய்லரில் போய் அந்த பாட்டிலில் வந்து கூப்பிட்டு கழுவிடுவான். கழுவுனா அந்த பாட்டில் பெண்ட் ஆகி போயிடும். காரணம் என்னன்னா இந்த பாலித்தீன். அது இது வந்து பாலித்தீன் சொல்கிறது தெர்மோ பிளாஸ்டிக். அது நம்ம வேற ஒரு பாட்டில் வச்சுருப்போம், அது தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக். அது ஒன்றும் ஆகாது, ஹீட்டுக்கு தாங்கும். சரி, மேக்கிங் பாலித்தீன் கேரி பேக்ஸ் விச் ஆர் காமன்லி யூஸ் பண்ணக்கூடிய பேக்ஸ் எல்லாமே பாலித்தீன் பேக்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன யூசேஜ், என்னென்ன ட்ராபேக்ஸ் எல்லாமே தெரியும். பெட், இந்த பாலிஎத்திலீன் டெரித்தாலேட், அதான் பார்த்தோம் இந்த பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் சாஃப்டாக இருக்கும். சரிங்களா? சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்டாக இருக்கிறது எல்லாமே வந்து தெர்மோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ மறுசுழற்சி பண்ணுறது மிகவும் கடினம். இதில் தெர்மோ பிளாஸ்டிக்கில். தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் போகலாம். இவங்க பார்த்தீங்கன்னா மவுல்டட், cannot be softened through heating them. They are called thermosetting plastics. பயங்கர ஹார்டாக இருப்பாங்க. என்னென்ன எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பேக்கலைட் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் பேக்கலைட், மேலமைன் தான் எக்ஸாம்பிள். எங்கே யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். பேக்கலைட் புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அப்படிங்களா? எங்கே யூஸ் பண்ணுறோங்க? இந்த குக்கருக்கு ஹேண்டில் யூஸ் பண்ணுறோம் தெரியுமா? இந்த சுவிட்சஸ்க்கெலாம், எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ்க்கெலாம் வந்து ஹேண்டில் யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் பேக்கலைட்டால் செய்யப்பட்டது. மெலமைன் ரெசிஸ்ட் ஃபயர் அண்ட் கேன் டாலரேட் ஹீட். அப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது இந்த ஃபயர் வந்துருச்சு அப்படின்னா ஒரு மேலே ஒரு கோட் போட்டு உள்ளே போய் இந்த ஃபயர் சீஸ் ஃபயருக்காக உள்ளே போவாங்க. மெலமைன் கோட்டை யூஸ் பண்ணி தான் போவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு முறை கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் பிளாஸ்டிக் ரெசின் கோட் சார்ட்லாம் இருக்குது, அது தகுந்தப்பில் தெரிஞ்சு வச்சுக்கணும். The plastic resins code can be found label or bottom of the most of the plastic items கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அந்த நம்பர்ஸ் ஆர் அக்ரோனிம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர்ஸ் கொடுத்து ட்ரையாங்கிள்ஸ்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. 01 அப்படிங்கிற ஒரு பெட்டு அப்படிங்கிறது PETE யூஸ் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்ஸ் புக்லேயும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், 02 அப்படிங்கிறது PEHD அப்படிங்கிற பேர் வரும். வினைல் அப்படிங்கிறது PVC. 03 LDPE ஹெவி டியூட்டி சாக்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடியது. 05 PP, 06 PS, 07 அதர்ஸ். அப்புறம் நோ கோல்னு சொல்லி நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ இட். அதே மாதிரி இந்த நேம்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சு கேட்பாங்க. PETEன்னா பாலிஎத்திலீன் டெரித்தாலேட், பாலிஎத்திலீன் டெரித்தாலேட். PEHD அப்படிங்கிறது வந்து HDP தான், PEHD இருக்கா, ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன். PVC தான் தெரியும், பாலிவினைல் குளோரைடு. PELD LLDB அப்படிங்கிறது லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன், லீனியர் லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன். PP அப்படிங்கிறது பாலிப்ரொபைலைன். EPS அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பேண்டட் பாலிஸ்டிரீன். எக்ஸ்ட்ரூடர் பாலிஸ்டிரீன் XPS, அது தெர்மோகோல் ஷீட்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அது எக்ஸ்ட்ரூடர் பாலிஸ்டிரீன். HIPS அப்படிங்கிறது ஹை இம்பேக்ட் பாலிஸ்டிரீன். ஸோ நேம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஒன், இயற்கை எரிவாயு, நேச்சுரல் கேஸஸ். நேச்சுரல் கேஸ் இதுவும் என்ன பண்ணுறாங்க,
டீகம்போஸ் ஆகி பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடியது. இதில் 90% மீத்தேன் காணப்படும். சரிங்களா? எப்படி? மார்ஷஸ், சீவேஜ், கோல் ஆர் பெட்ரோலியம் மைன்ஸ், அதாவது இந்த பெட்ரோலிய சுரங்கத்திலேயோ நிலக்கரி சுரங்கத்திலேயோ கழிவுகள் சதுப்பு நிலங்கள்லாம் உள்ள மக்கி கடந்து காணப்படுது. இந்த இயற்கை எரி வாயு எங்கெல்லாம் காணப்படுது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தா திரிபுரா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு. இந்த காவேரி இருக்கக்கூடிய டெல்டா பகுதி, கிருஷ்ணா கோதாவரி டெல்டா பகுதிகளால் காணப்படுது. இந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, சிஎன்ஜி, எல்என்ஜி, இப்போ ரீசண்டாக பிஎன்ஜின்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ தான் வந்து பிஎன்ஜின்னு இன்னும் ரீசெண்டாக யூஸ் பண்ணுறாங்க. இது எங்கே யூஸ் பண்ணுறோம்? இது ஹோம் இல்லையா, நம்ம வீட்டுக்கெலாம் வந்து இப்போது எல்லோ கலர் பைப் போகுது பார்த்தீங்களா, அது பிஎன்ஜி, ப்ரெஷரைஸ்டு நேச்சுரல் கேஸ். ஓகேங்களா? இது வந்து சீக்கிரமாக அட்மாஸ்பியரில் எரியாது, பிளாஸ்ட்டும் ஆகாது, எரியாது. இப்போ எல்பிஜினா ஜஸ்ட் பிளாஸ்ட் ஆகும், இது சீக்கிரம் பிளாஸ்ட் ஆகாது, எரியாதான் பயன்படுத்த போகிறாங்க நம்ம இந்தியா முழுக்க. சிஎன்ஜி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், எல்என்ஜி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். இது ரெண்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ வந்து இந்த கம்ப்ரஸ்டு சிஎன்ஜி அப்படிங்கிறது ஹை ப்ரெஷரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்களாம், அதிகமான அழுத்தத்தில். எல்என்ஜி அப்படிங்கிறது அல்ட்ரா கோல்டு லிக்விட் ஃபார்மில் இருக்கும். ஜென்ரலி சிஎன்ஜி லோயர் காஸ்ட். இப்போ நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்களே, சிஎன்ஜி கார்ஸ், சிஎன்ஜி பங்க்லாம் நிறையா வந்துருச்சு. எதனால்? பெட்ரோலை விட இது வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நல்லா வந்து மைலேஜும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன யூசஸ், என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, லெஸ் பொல்யூட்டன்ட், டைரக்ட்லி யூஸ்டு ஃபார் பர்னிங் அட் ஹோம் அண்ட் ஃபேக்டரிஸ், ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஃபார் தி மேனுஃபேக்சர் ஆஃப் நம்பர் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், எல்லாத்துலேயும் இதை பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? அடுத்த பகுதி நிலக்கரியை சொல்கிறோம். நிலக்கரியும் வந்து கிட்டத்தட்ட நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் தான் பேச போகிறோம். நிலக்கரியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பாருங்கள், 1774 தான் நிலக்கரி சுரங்கமே தொடங்கப்பட்டது. உலகளாவிய பார்த்தோம்னா 3வது இடத்துல இருக்கோம். நம்ம 3வது இடத்துல இருக்கோம். சைனா, யூஎஸ்ஏ தான் 2வது இடம். நம்ம 3வது இடத்துல நிலக்கரி உற்பத்தியில் இருக்கிறோம். சரியா? எப்படி இந்த நிலக்கரி உருவாகிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு புதை வடிவ எரிபொருள், ஃபாசில் ஃபியூவல் தான். பாருங்கள், 350 மில்லியன்ஸ் இயர்ஸ் எகோ, 350 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் பெரிய பெரிய மரங்கள்னு இப்போ நம்ம பார்க்குறோம்ல மரங்கள், இப்போ கண்ணுக்கு முன்னாடி அதெல்லாம் மரமே கிடையாது, செடி. அது இது மரங்கள் அப்படிங்கிறது அதனுடைய விட்டமே கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, மீட்டர் கணக்கில் கிடக்கும், 50 மீட்டர் 100 மீட்டர் அளவில் இருக்கும். அது அவ்வளோ பெரிய ஜெயிண்ட் ஃபென்ஸ். மாசஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க, பூமி வெடிப்பு ஏற்பட்டு இந்த மரங்கள்லாம் சடனாகவே உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனவொன்னே ஒரு ஹை ப்ரெஷரில் அப்படியே கம்ப்ரெஸ் ஆகி டெபாசிட் ஆகி, அது காற்று போகிறதுக்கும் வழி இருக்காது, அதிக அழுத்தத்தின் காரணமாக அவை கரிக்கொட்டையாக மாறிடும். 1-2 மரம்லாம் கிடையாது, பல லட்சக்கணக்கு மரங்கள் அப்படியே உள்ளே போய் அடங்கி கரிக்கொட்டியாக மாறிடும். அதான் decayed plants were pressed and coal was formed. ஜென்ரலாக ஒரு வந்து அப்படியே அது கிட்டத்தட்ட எரிஞ்ச மாதிரி இருக்கும், எரியாத மாதிரி இருக்கும், கோலா மாதிரி. இந்த நிலக்கரிகள் தான் இத்தனை வகைகள் காணப்படுது. லிக்னைட்ஸ் ப்ரௌன் கலரில் இருக்கும். 25-35% கார்பன் குறைவாக இருக்கக்கூடியது லிக்னைட். இதுதானே நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ஸ், என்எல்சி இருக்கு இல்லையா, குறைவான கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் அதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு பயன்படுத்துகிறாங்க. பிட்டுமினஸ் கோல், அடுத்தது சாஃப்ட் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. மென்மையான நிலக்கரி 45-86% கார்பன் இருக்கு. ஆந்த்ரசைட் கோல் இது ஹார்ட் கோல், ஹையஸ்ட் ஹீட் எனர்ஜி, 87-97% கார்பன் இருக்கும். ஆந்த்ரசைட் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த கரி
லிக்னைட் வந்து அப்படியே பொறி பொறியாட்டம் இருக்கும். பிட்டுமினஸ் இன்னும் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். ஆந்த்ரசைட் மினுக்க ஆரம்பிக்கும் டைல்ஸ் மாதிரி. when coal is heated in the absence of the air, the destructive distillation of coal என்னது வடிகட்டி டிஸ்ட்ரக்டிவ்ல வந்து நிலக்கரிய டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன். ஸோ பெட்ரோலியத்தில் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், இது டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் சொல்லி ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பயன்பாடு இருக்கு இல்லையா நிலக்கரி என்ன பயன்பாடுங்க? ஃபியூவலாக பயன்படுத்துகிறாங்க, அமோனியா தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க, கார்பன் எலக்ட்ரோடுகள் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, கோக் இல்லையா, கோக்குங்கிற ஒரு எரிபொருள் எஃகு உற்பத்திக்கு பயன்படுத்துகிறாங்க, கோல் தாரை பயன்படுத்தி பிளாஸ்டிக், பெயிண்ட்டு, டைஸு, நாப்தலின் பால்ஸு, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாத்துக்கும் இது பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ கன்சப்ஷன் இன்றைக்கி நுகர்வு அதிகமாகி போச்சு இல்லையா? பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு நம்ம வந்து இந்த கோல் தட் கன்சியூம் ஒன் டே வாட் த எர்த் டுக் 1000 இயர்ஸ். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும் தான் நம்ம வந்து கோலை எடுக்க முடியுன்றாங்க. அது அடுத்த ஒரு கோல் மெயின்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும். த அமௌண்ட் ஆஃப் கோல் வி ப்ரொடியூஸ் இஸ் கிரேட்டர் தென் அமௌண்ட் ஆஃப் தி வால்யூம். சரிங்களா? ஸோ என்னது முக்கியமானது இந்த கோல் பொறுத்த வரைக்கும்? த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் முக்கியமானது அப்படின்னா துபாய், சவுதி அரேபியா, அபுதாபி have become very rich recent years because of its abundance of petroleum resource. யாரெல்லாம் கார்பன் காம்பவுண்ட்ஸ் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்களாம் பெரிய வளர்ந்துருவாங்க. The world's first petroleum well எங்கே இருக்குது? பெனிசில்வேனியா, USA 1859. அதான் பெட்ரோலியம் ஃபஸ்ட்டு எடுத்தது. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம இங்கே அஸ்ஸாம் மக்குமில் 1867 நம்ம பெட்ரோலியத்தை எடுத்தோம். ஸோ ஹைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சது தான். இவங்க 2050 வரைக்கும் தான் பெட்ரோலியமே இருக்குதாமா, அதுக்கப்புறம் இல்லைன்றாங்க. அது வரைக்கும் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிடுவாங்க. கோல் பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 40-30 இயர்ஸ் தான். கன்சப்ஷன் காஸ்ட் கெமிக்கல் யூனியன் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் ஆக்சிஜன் தான் முக்கியமாக வந்து பயன்படுத்துகிறாங்களாமா. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம எங்கே வந்திருக்கோம்? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு வந்திருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு கொஷினே பாருங்கள், C10 நம்பர் ஆக்டேன் நம்பரில் கேட்டு வச்சுருக்கிறோம். சரியா? தி இக்னிஷன் குவாலிட்டி ஆஃப் டீசல் ஃபியூவல் இஸ் எக்ஸ்பிரஸ். ஸோ டீசல்னாலே C10. புரியுதா? சப்போஸ் பெட்ரோல் கேட்டாங்கன்னா ஆக்டேன், பெட்ரோல் கேட்டால் ஆக்டேனு, டீசல் கேட்டால் C10. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த கேள்வி அதே தான். ஆக்டேன் ரேட்டிங் ஃபார் ப்ரீமியம் கேசோலின் வந்து 91 to 94 தான் சாதாரணமாக ஒரு பெட்ரோலியம்க்கு இருக்கக்கூடிய ஆக்டேன் ரேட். அடுத்த ஒரு கேள்வி, த மெஷர்மெண்ட் பாருங்கள், 3 கேள்வி அதே தான் கேட்டிருக்காங்க. த மெஷர்மெண்ட் விச் இஸ் யூஸ்டு டு மெஷர் த இக்னிஷன் டிலே த ஃபியூவல் டீசல் இன்ஜின் இஸ் C10 நம்பர். அதாவது இந்த இக்னிஷன் பற்றி சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, நல்லா எரிதாப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு டீசலையோ அல்லது பெட்ரோலையோ சொன்னோம்னா அது C10 நம்பர் ஆக்டேன் நம்பரை தான் குறிக்கும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ கிரேட் கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் பிளாக் கோல்டுக்கு எதுங்க? பெட்ரோலியம் தான். ஸோ ஈஸியான கொஷின் தான் இது, முன்னாடி கேட்டது. எல்பிஜியை பற்றி கேட்குறாங்க. எல்பிஜி என்னது? ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, C4H10 C3H8 C4H10 C3H8 ப்ரொப்பலின். சரியா? ப்ரொப்பலின். அடுத்தது வந்து பியூட்டலின் மாதிரி சொல்லுவாங்க. ப்ரொப்பலின், பியூட்டலின் அதான் வந்து எல்பிஜி. பியூட்டேன், ப்ரொப்பேன் அதுதான் வந்து எல்பிஜி, சமையல் எரிவாயு. Why two-wheeler are not normally fitted with diesel engine? கேள்வி கேட்டிருக்கோமா? ஏன் வந்து 2 சக்கர வாகனங்களில் டீசல் என்ஜின் பொருத்தப்பட்டிருக்காங்க. இந்த வண்டிங்க ஆரம்ப காலத்தில் டீசல் இன்ஜின் பயன்படுத்தக்கூடிய வண்டி எதுங்க? 2 வீலர்ஸ். இந்த என்ஃபீல்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் கம்பெனி, என்ஃபீல்டு. அவங்களாம் ஆரம்ப காலத்தில் டீசல் என்ஜின் தான், இப்போ பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒய் 2-wheeler ஆர் நாட் நார்மலி ஃபிட்டட் வித் டீசல் என்ஜின்?
டீசல் இன்ஜின் ஃபிட் பண்ணிட்டா வண்டி பயங்கரமாக பறக்குங்க. ஹை பவர், அதிக திறன் கொண்டு அது வேகமாக போய் எல்லாத்தையும் எங்கேயாவது விழுந்துரும் இல்லையா, அதுக்காக. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் அதிகமாக வரும். லெஃப்ட் ஓவர் ஸ்லரி பயோகேஸ் ப்ரொடக்ஷன் இஸ் குட் மேன்யூர் ரிச். உயிரி வாயு உற்பத்தியில் படியும் கழிவுகள் டேஸ் அளவில் மிகுந்திருப்பதால் சிறந்த உரம். நைட்ரஜன் அண்டு பாஸ்பரஸ் தான் சரியான விடை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ரிலேட்டட் டாபிக்ஸை எடுத்து நிறைய செக் பண்ணி படித்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் எடுத்து படிச்சுக்கணும். முக்கியமாக எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி படிக்கிறவங்க நிறையா இந்த டாப்பிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் பார்க்கலாம்.